மனம் இருக்கே நமக்கு பெரிய சத்ரு, அதை கட்டுப்படுத்தணும். உட்காண்ட இடத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் போகிறது, என்னெல்லாமோ நினைக்கிறது. அது என்ன ஆகுது? அது நினைக்கிறதுனால துன்மார்க்கத்துக்கு போயிடணும். அதுதான் கஷ்டம். அடுத்த கேள்வி கேட்குறான், தேசாந்திரம் போறவனுக்கு யார் தோழன்? வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன்? நோயாளிக்கு யார் தோழன்? சாக போகிறவனுக்கு யார் தோழன்? 4 ஃப்ரெண்டு சொல்றான், தெரிஞ்சுக்கோங்க. டிராவல்ல போற போது சக பிரயாணி, நீங்க எல்லாரும் தப்பு பண்ற, பக்கத்துல ஒருத்தன் பிரயாணம் பண்றான்னா அவன் எங்க போறான் கேட்டுக்கணும். ஆமா, போற போது நம்ம சூட்கேஸ் எடுத்துன்னு போயிட்டான்னா எல்லாம் ஜெயப்பு பச்சையா இருக்க. ஆமா, புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, சக பிரயாணியோட பழகிக்கணும். இப்ப சொன்னேனே, நமக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அவன்தான் நம்ம பையன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுவான். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதில் எனக்கு இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயே ஒன்றும் பிடிக்கலை. ரயில்வே ஏர் டிக்கெட்லலாம் போடுறதில்ல. நான் இப்போ டிக்கெட்டு புக் பண்ணுறேன்னா என்னோட செல் நம்பரை போடுறேன், தப்பு. நான் இனிமேலாவது அதை மாற்றி என் பொண்ணு நம்பரை போடணும். ஆமாம், ஏதாவது ஆச்சுன்னா பொண்ணுக்கு தானே ஃபோன் போகும். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு சக பிரயாணி. அடுத்த கேள்வி, இதுதான் முக்கியம். இதை வச்சு தான் பாக்கி 3 கேள்வி. 3வது கேள்வியை சொல்லிட்டு 2வது கேள்விக்கு வரேன். நோயாளிக்கு யார் தோழன்? மருத்துவன். சொல்றேன், அப்புறம் விளக்கம். சாக போகிறவனுக்கு யார் தோழன்? தகை பெரு தானம். 2வது கேள்வி, வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன்? வீடுன்னா கிரகஸ்தாசிரமம், தெரிஞ்சுக்கோங்க. கிரகஸ்தாசிரமத்தில் ஈடுபடுறது ஆண்மகன். என்ன கவனிங்க, அதை நடத்துபவள் பெண். இது ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறேன்? பொண்ண பையன்கிட்ட ஒப்படைக்கிறதா நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. பையனைத்தான் பொண்ணுகிட்ட ஒப்படைக்கிறோம், தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன்? என்னுடை இல்லாள் மனைவி. நீ என்ன மந்திரம் சொன்னேள் கல்யாணத்தை அன்னைக்கு? என்னவோ வாத்தியார் சொன்னேள். அர்த்தம் படிச்சுட்டேடா? அர்த்தம் கேட்டேடா? எங்க படிச்சுட்டேள்? ஆறு உங்களை படிக்க வேண்டான்னா? எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் படிக்கவா தானே? உங்கள் சாத்திரிகள்கிட்ட அந்த புஸ்தகம் கொடுங்க, நான் படிச்சுக்கிறேன்னு சொல்லலாம் இல்லையோ? ஒத்துருமே சொல்லலையே, எப்படி தெரியும்? எங்கள் அப்பா கல்யாண மந்திரம், சீமந்தம், அப்புறம் செத்து போனதுக்கு மந்திரம், செத்து போனவளை கட்டி தூக்கின்னு போகல, அந்த மந்திரம்லாம் சொல்லி கொடுத்தாரு. நம்ம தைரியமாக கேளும்பர், நாளைக்கு இப்படித்தான் எனக்கு பண்ண போகிறேன்னு. நாங்கள்லாம் மந்திரத்தை கடகடன்னு சொன்னோம். எங்காத்து வாத்தியார் இப்படி பார்த்தார், என்ன பார்க்குறேன்னு. இல்லை, நான் சாஸ்திரிகளா நீங்களான்னு. இதெல்லாம் எப்படி தெரியும்னு. இந்த போயிட்டார் பாருங்க, இவர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு. அம்மா, எல்லா மந்திரமும் சொல்லி கொடுக்குறது. எதை எப்போ சொல்லணும். ஒரு தடவை சங்கீத கச்சேரி கேட்டுருந்தோம் ரேடியோவில். அப்போல்லாம் ரேடியோ அடுத்தால 8:15 9:30 மெட்ராஸில் வைப்பான். அன்றைக்கி ஜேசுதாஸ் கச்சேரி. நாங்கள்லாம் எங்கள் அம்மாட்ட பாட்டு கற்றுருந்தோம். என் தம்பி ஃப்ளூட்டிஸ்ட்டு, எல்லாருக்கும் மியூசிக் தெரியும். எங்கள் அப்பா சேரில் உட்காந்துருக்கார், நாங்கள்லாம் நின்று கேட்டுருந்தோம். அப்பா ஒருத்தருக்கு தான் சேரு, ஃபேன் அப்பா ஒருத்தருக்கு தான்.
நின்றுட்டு கேட்குறோம். நன்னா பாடின்னு இருக்கா, நாங்களும் கேட்டுன்னு இருக்கோம். நான் கேட்டுட்டு இருக்கிற போது, தாளம் போடுற போது என்ன பண்ணிட்டேன், இப்படி நிற்கிறதுனால வாகா இருக்குன்னு தொடையில தட்டி போட்டேன். எங்கள் அப்பா கவனிச்சேன். 5 நிமிஷம் நான் ஒன்னே கவனிச்சேன், அப்பா கவனிக்கிறது இல்லை. நான் தாளம் கரெக்டாக தானே போடுறேன்னு அப்பாட்ட. தாளம் போடுறது கரெக்டு தான், தொடையில போடாது. நாளைக்கு என்னையும் அம்மாவையும் கொண்டு வச்சு அங்க தொட தட்டணும். அப்பதான் சோசித்தது மக்கள் சொல்லணும். தெரிஞ்சுக்கோ. 7ஆம் கிளாஸ் படிக்கிற போது எந்த அப்பா சொல்லி தருவான், சொல்லி கொடுத்த கல்யாண மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தார். நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற, தெரிஞ்சுக்கோ. தாலி கட்டுறதுனால கல்யாணம் கிடையாது, சப்தபதி ஆணும். தெரிஞ்சுக்கோங்க. 7 அடி நடத்தி கூட்டின்னு வரணும். அக்னி சாட்சியா கல்லில் நிறுத்தி மந்திரம் சொல்லணும். சகா சப்தபதா பவா சகாயவு. சகான ஃப்ரெண்டு. அதான் கேட்குறான், வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன்? அவன் டிவியை திருப்பினா ஒரு பொண்ணு சொல்கிறான், நானும் என் ஹஸ்பண்டு ஃப்ரெண்டாக இருக்கோங்கிறான். ஃப்ரெண்டாக இருந்தால் வேதம் சொல்கிறது, இவனோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறான். சகா ஃப்ரெண்டுன்னா தெரிஞ்சுக்கோங்க. பாக்கி பேர்லாம் ஃப்ரெண்டு கிடையாது. ஆம்படையான் தான் ஃப்ரெண்டு பொண்டாட்டிக்கு, பொண்டாட்டிக்கு ஆம்படையான் தான் ஃப்ரெண்டு. சகா கூப்பிட்றான், நீ எங்காத்துக்கு வர, வியாபாரம் பெருகணும், உத்தியோகம் பெருகணும். கல்லில் நிறுத்தி மந்திரம் சொல்கிறான். ஆதிஷ்டேமம் அஸ்மானம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? எங்காத்துக்கு வர, எங்கள் அம்மா மாமியார், எங்கள் அப்பா மாமனார், எங்கள் அக்கா நாத்தனார் வா ஏதாவது சொல்லுவா, உனக்கு தப்பாக படும். இப்போ எங்கள் அம்மா தலையில் கல்லை போட்டுறாது, தப்பா சொல்லுவாங்கல்ல, வார்த்தையை கேட்டுக்கோ. ஏன் அட்ஜஸ்டபிலிட்டி ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்கலாம், வேற யார்கிட்ட கேட்கறது? பப்ளிக்காகவே காலை பிடிச்சி தான் சார் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், அப்புறம் ஏகாந்தமாக பிடிப்போம், அது வேறு. பப்ளிக்காக தானே பிடிக்கிறோம். சொல்லு. நீங்கள் நினச்சிட்டு பொண்ணை பையனை தான் ஒப்படைக்கிறா பொண்ணுட்டேன். அவன் என்ன கேட்குறா? ஆத்மாவை புத்திர நாமாசி. உன்னை ஆத்மாவை புத்திரனா கொடு, நீ நல்ல ஆத்மானா நல்ல பையனை பெற்று தரேன். அவன் மாட்டிக்கல பாருங்க, பொம்பளைகளுக்கும் மாட்டிக்கவே மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? நீ உன்னை ஆத்மா நல்ல ஆத்மானா நல்ல பையனை பெற்று தரேன். நீ பொல்லாதவன்னா பொல்லாத குழந்தை தான் பிறக்கும். இப்போ இதுலேருந்து யாருக்கு பொறுப்பு பார்த்தேடா? பையனுக்கு தான் பொறுப்பு. நல்ல பையனாக வளரணும். இவ என்ன நினைக்கிறா? ஆம்பளை பையன் எப்படி இருந்தா என்னங்கிறா. தப்பு அது. ஆம்பளை பொம்பளை 2 பேரும் யோக்கியதாம்சமாக இருக்கணும். யோக்கியனாவான் முன்னே, பாக்யனாவான் பின்னே. பாக்கியம் எப்படி கிடைக்கும்? நம்மகிட்ட யோக்கியதாம்சம் இருந்தால் தானே, படித்து சர்டிஃபிகேட் வாங்கினா தானே சார் நல்ல வேலை கிடைக்கும். சொல்லு. படிக்கவே இல்லை, எப்படி வேலை கிடைக்கும்? யோஜனை பண்ணி பாருங்க. நம்ம படிக்கலேன்னு வச்சுக்கோங்க, நல்ல வேலை கிடைக்குமா? சொல்லு. நீ எதை வேணாலும் படி, வேதம் படி, சிஏ படி, இன்ஜினியர், எதை வேணாலும், எல்லாமே கல்வி தான். அதைத்தான் இங்கே சொல்கிறான். அப்போ மனைவி இவன் ஒப்படைக்கிறா அவள்கிட்ட. இவனுக்கு தான் எதிர்பார்ப்பு அதிகம். யாருக்கு? ஆம்பளைக்கு. தெரியுமா? நீங்கள் எல்லாரும் தப்பா பேசுறேன். ஷட்கர்ம விரதி குலதர்ம பத்தினி. பொம்மநாட்டிக்கு 6 கர்மா சொல்றான். 6 கர்மா ஸ்திரீகள் இப்படி நடந்துக்கணும்னு.
அப்போ ஸ்திரீகளுக்கு எப்போ 6 கர்மா சொன்னாலோ எதிர்த்தட்டில் ஆம்பளைக்கும் 6 கர்மா உண்டு தானே. நம்ம அதை இருட்டெடுப்பு பண்ணிட்டோம் ஆம்பளைகள்லாம். அதனால தான் இப்போ பிரச்சனை. புரியுறதா உங்களுக்கு? நான் சொல்கிற கருத்தை காதில் வாங்கிக்கோங்க. ஸ்திரீகளுக்கு 6 கர்மா பேசுகிறோம். சாப்பாடு போடுற போது அவ தாய், அன்னை, தயை. அவ சாப்பாடு போடுற போது தாயார். அதுதான் ஆம்பளை எனக்கு பிடிச்சதா பண்ணி போடணும். ஏன்னா அவன் குழந்தை பையன். எந்த அம்மாவும் பையனுக்கு பிடிச்சதானே பண்ணுவா? சொல்லுங்க பாருங்க. எந்த அம்மாவது சாப்பாடு போடுற போது காய் கூட்டெல்லாம் போடுற போது தனக்கு ஒரு டவரால கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம்? இல்லையே, எனக்கு தெரிய எடுத்து வச்சுக்கல. சொல்லுங்க. அதான் ஆம்படையானுக்கு போடுற போது ஆம்படையானுக்கு பிடிச்சதா பண்ணி போடணும். ஆம்படையானுக்கு வெண்டைக்காய் பிடிக்கும், கத்திரிக்காய் பிடிக்கும், அது பண்ணி போடணும். ஆம்படையானுக்கு வாழைக்காய் பிடிக்காது, இவளுக்கு சாப்பிடக்கூடாது. வாழைக்காயை விட்டுறணும், ஆம்படையானை விட்டுறக்கூடாது. இவன் மகன். நல்லா கேளுங்க. இப்போ நான் பொம்மநாட்டி பக்கம் சொல்லிட்டேன். இப்போ இவன் மகன். இப்போ நம்ம அம்மாவுக்கு என்ன பண்ணுவோம்? காய் வாங்கிட்டு வருவோம், பைப்பில் வர நல்ல ஜலம் பிடிச்சு கொடுப்போம், காய் நறுக்கி தருவோம். இதெல்லாம் ஆம்படையாளுக்கு பண்ணணும். அங்கதான் ப்ராப்ளம். நான் ஆம்பளைன்னு உட்காந்துருக்கேன். சாத்திரமே ஒத்துக்கலையே. நறுக்கி தரணும். வேலைக்காரி வரலைன்னா பாத்திரம் தேய்ச்சி தரணும். ஆமா, அமெரிக்கா இல்லை, இங்கேயே வந்தாச்சு. நாட்டின் அமெரிக்கா, அமெரிக்கா இங்கே வந்தாச்சு. அது உண்டு. இங்கேயே வந்தாச்சு. நீங்கள் இங்கே வரலன்னு நினைக்கிறீங்களா? இங்கே நான் தான் சொன்னேன் நேற்றுக்கே, ஒரு பொண்ணை சமையனா பிறந்தான் போயிட்டா. ஆமாம், இங்கேயே வந்தாச்சு. இது இன்னொன்று இவா இந்த காலத்தில் சொல்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம சாஸ்திரத்திலே அதான் இருக்கு. நீங்கள் போன 400 வருஷம் சாஸ்திரத்தை இருட்டடிப்பு பண்ணிட்டேள், ஆம்பளை பக்கம் சாதகமாக வச்சுன்னுட்டேள். அதனால தான் வந்த வேணை. புரிஞ்சதா? இப்போ ஏன் போகிறா? காய் நறுக்கி கொடுத்தா, எல்லாம் ஹெல்ப் பண்ணா, ஏன் போகிறா? எல்லாம் பண்ணணும். காத்தால 4க்கே எந்திரிக்கணும், கிட்டு 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 கிட்டுன்னு ஒர்க்கை பார்க்கணும். 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு கிளம்பணும்னா எவ்வரி ஒர்க்கு பார்க்கணும். ஆமாம். அடுத்தது அன்னை தயை, அடியாள் பணி. தொண்டன் ஏவல் செய்கிற மாதிரி செய்யணுமா பொம்மநாட்டி? இப்போ எங்களுக்கு செய்கிறீர்கள் பாருங்கோ நீங்கள் எல்லாரும். ஒருத்தர் இது வேணுமா அதை வேணுமா, ஒருத்தர் தங்க வச்சுக்கிறா, வெளியூர்னா சாப்பாடு போடுறா, காரில் கொண்டு விடுறா, கூட்டின்னு வரா, எல்லாம் பண்ணுறேள். கைங்கரியம் பண்ணுறேள், திரவியம் தரேள், எல்லாம் தரேள். அந்த மாதிரி தொண்டு பண்ணணுமா ஆம்படையானுக்கு? அந்த மாதிரி அவன் தொண்டு பண்ணுற மாதிரி இவன் தலைவனாக இருக்கணும். அங்கே பாயிண்ட்டை கவனிச்சா எப்படி கவனிப்பா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் சொன்னா வண்ணமுலை வேசி துயில். ஒரு தாசிகிட்ட போனால் எந்த சௌக்கியத்தை எதிர்பார்ப்பனோ அதை கொடுக்கணுமா. அப்போ நீ இதெல்லாம் பண்ணாதான் அது கிடைக்கும். அப்புறம் என்ன சொல்கிறான்? புவிப்பொறை. பொம்மநாட்டி எப்படி இருக்கணுமா? பூமாதேவி மாதிரி. இப்போ சொன்னேனே, பூமியை காட்டிலும் ஒஸ்தியானது எதுன்னு தாயார்னு. இப்போ தாயார் மாதிரி இருக்கணும்னா நம்ம மகனாக நடந்துக்கணும். புவிப்பொறை. அப்புறம் என்ன சொல்கிறான்? மலர் பொன்னின் அழகு. தாமரப்பு மாதிரி முகம் மலர்ந்து இருக்கணுமா பொம்மநாட்டிக்கு? தாமரப்பு மாதிரி மலரணும்னா அவன் சூரியன் மாதிரி தான் வருவான், கடுகடுன்னு. அப்போ தான் தாமரம் மலரும். ஏன் இதெல்லாம் இப்படி இருக்கு, எடுத்து வைமா. ஒன்றும் சொல்ல வேண்டாம். உங்கள் அண்ணா இப்போ தான் டெல்லியிலேருந்து ஃபோன் பேசினாருன்னா போதும், அவ்வளவு கோபமும் இறங்கிடும். புரிஞ்சதோ?
அப்புறம் கடைசியில் சொல்கிறான் பொம்மநாட்டி எப்படி நடந்துக்கணும்னு. விரல் மந்திரி மதி, மந்திரி மாதிரி யோஜனை சொல்லணும். அவன் ராஜா மாதிரி அமுல்படுத்துவான். செஸ்ஸு நம்ம சம்பிரதாயம் தான் சார். ராணி கேன் மூவ் எனி பிளேஸ் எனிவேர் எனி டைரக்ஷன். ராஜா பாரு ஒரு கட்டம் தான் தாண்டலாம். ஆனால் செக்கு ராஜாவுக்கு தான் வைப்பான். ஏன் செக்கை கிளியர் பண்ணுறது ராணி தான். அதனால தான் ஆப்போசிட் சைடில் ராணியை க்ளோஸ் பண்ணிட்டா ஜெயிச்சிருவான். இல்லையா உனக்கு? அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணுங்கிறான். நண்பன் நட்புங்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கோ. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பு. வள்ளுவர் சொல்ற. உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். புரியுறதோ உங்களுக்கு? உடம்பு சௌக்கியம்ங்கிறது அது இப்போ சொன்னேன் 6ல் 1, பாக்கி 5 இருக்கே. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்படி இருந்தால் தான் நண்பன். மனைவி நோயாளிக்கு யார் தோழன்? மருத்துவன். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். டாக்டர் நீங்கள் பாருங்க, தமிழ்நாடு கூட போய் பாருங்க, ஆம்பளைக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, ஆப்ரேஷன் ஆகிருக்கு அப்படின்னா இந்த டாக்டர் பொம்மநாட்டியை கூப்பிட்டு தான் சொல்கிறான், இந்த மாத்திரையை டயத்துக்கு கொடு, இப்படி சாப்பாடை போடு சொல்கிறேன் பார்த்தீங்களா? இதே பாருங்கள், ஒரு பொம்பளைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எந்த டாக்டரும் ஆம்படையான கூப்பிட்டு சொன்ன சரித்திரமே கிடையாது. சும்மா அவளே போவா, செக்கப் பண்ணிட்டு வந்துடுவா. உண்டா இல்லையா? ஆம்பளைக்கு தன்னை கவனிச்சுக்கிற பொறுப்பு இல்லை. சித்த முன்னால சொன்னேனே, அதனால தான் என்னுடை இல்லாள். நல்ல மனைவி அமையணும். புரிஞ்சுக்கோங்க, அவள்கிட்ட தான் ஒப்படைக்கிறான், அவள் தான் பார்த்துக்கணும் ஆத்துக்காரர். தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், ஆம்பளையான அவள் தான் பார்த்துக்கணும். அதனால தான் சாஸ்திரத்தில் இன்னொன்று சொன்னா, முதல்ல கொண்டாட்டி, அப்புறம் வயசாக விட்டு அவள் தாயார் குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். அம்மா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆம்படையான விட்டுட்டு உள்ள பொண்ணு கூப்பிடுறா, ரொம்ப பேர் போயிடுறா சமைச்சு போகிறேன்னு. மதுரையிலேருந்து பாம்பே வந்துட்டா ஒரு மாமி, கதைக்கு வந்தா. எங்கே மாமி? இங்கே என் பையன் இங்கே வேலைக்கு வந்திருக்கான், சமைச்சு போட வந்தேன். ஓ, அப்புறம் மாமா அவர் எங்கேயோ கொட்டிப்பேன். அப்படி விடப்படாது, தெரியாத மாமாவையும் கூட்டின்னு போங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களை தனியாக விட மாட்டேன், கிளம்பு. ஆமாம், ஸ்டேக் பண்ணணும். அம்மா விடப்படாது. ஹஸ்பண்டு வயசான ஒன்றை கவனிக்கிறதுக்கு தான் ஆத்துக்காரி. தெரிஞ்சுக்கோங்க, பொம்மநாட்டிக்கு எல்லாம் நடக்கும் சார், ஆம்பளைக்கு நடக்காது. He can command and demand only wife. வேற யாரையும் கமாண்ட் பண்ண முடியாது. ஏண்டி இன்னும் காப்பி கலக்கலைன்னு கேட்கலாம். அவளும் இருங்கோலை வரேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு கோபம் வராது. இதே பொண்ணையும் நாட்டு பொண்ணையும் கேட்க முடியுமா? சொல்லு. இப்போ நானே ஃபோன் பண்ணுறேன் ஆத்துக்காரிக்கு, ஏண்டி இவ்வளோ நேரமாக எடுக்கலை? நான் தான் எடுத்துட்டேனே, சொல்லுங்கோங்க. எப்படி பதில் சொல்கிறா பாருங்க. இதே பொண்ணுக்கு எடுத்தேன்னா என்ன சொல்கிறா? இருப்பா, நான் குழந்தைய பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். அதான் தெரிஞ்சுக்கோங்க. We can command wife தான், மற்றவாளெல்லாம் கமாண்ட் பண்ண முடியாது. எழுதிக்கோ. அப்படி ஒய்ஃபு அமையணும், பகவானை வேண்டிக்கோ. ஆமாம், அதுதான் பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் சொல்கிறேன், நல்லா ஆத்துக்காரரோட 80, 90 இருங்கோ, வேண்டாங்கல்ல.
ஆனால் எந்த பொம்பளையும் இந்த வரலட்சுமி நோன்பு நூக்கிற போதோ காரடையா நோன்பு நூக்கிற போதோ எங்கள் ஆத்துக்காரருக்கு முன்னால் போயிடணும்னு வேண்டிக்காதீங்க. மட்டமான வேண்டுதல். ஆமாம், ஆம்படையான காட்டி கொடுத்துடாதீங்கோ. நீங்கள் என்ன சொல்லுங்கோ, பொண்ணே தாங்கலாம், நாட்டு பொண்ணு தாங்கலாம், காப்பி கலக்கறையாமான்னு கேட்கணும். அவன் போயிட்டான், அவன் அப்புறம் நடைப்பிணம். தெரிஞ்சுக்கோங்கோ. பாருங்கோ, ராமாயணத்தில் என்ன கேட்டாள்? ராஜ்யம் போனதுக்கு ராமன் கவலைப்படல, ராஜ்யலட்சுமி போனதுக்கு. ராவணன் சீதையை தூக்கின்னு போனவனு தான் அழுதார், பாக்யலட்சுமி போக விட்டு. அதில் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம மதத்தில் இது இப்போ இந்த காலத்தில் குறையிறதேன்னு வருத்தப்படுறோம். இந்த சகிப்புத்தன்மை போயிடுத்தே. நீங்கள் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், பொன் குழந்தை பிள்ளை குழந்தைக்கு சகிப்புத்தன்மையை ஊட்டி வழங்கும். ஆமாம், அதுக்காக பொம்மை நாட்டி இப்படி அடங்கி இருக்கணும்னா ஆம்பளை நான் இஷ்டத்துக்கு இருக்கலான்னு சொல்லலை வேதத்தில். இப்போ சொன்னேன்னு குடிக்கலான்னோ சூதாடலான்னோ அதெல்லாம் சொல்லலை சார். எங்கே சொல்லியிருக்கு? லாப குற்றமே செய்யப்படாது சார். அந்யோன்ய பாவம் எப்படி வரும் சொல்லு, தெரிஞ்சுக்கோங்க தயவு பண்ணி. அடுத்த கேள்வி அதான் கேட்கிறான், சாக போகிறவனுக்கு யார் தோழன்? நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கேனே, மனைவி என்னுடைய அந்த மனைவி மூலம் கொடுக்கிற தானம். நீங்க என்ன தானம் பண்ணுங்க, ஆத்துக்காரி தான் தீர்த்தம் போடணும். வாங்குறவன் வாங்க மாட்டான், அவன் தீர்த்தம் போடலன்னா. இரண்ய கர்ப்பஸ்தம்ங்கிற போது மன்னியை கூப்பிடுங்க. ஆமா, நீ உபாசனம் பண்ற மன்னியை கூப்பிடு, தேவசம் பண்ற மன்னியை கூப்பிடு, கல்யாணம் பண்ற பொண்ணை தாரவாத்து கொடுக்குற மன்னியை கூப்பிடு. அவன் தான் தீர்த்தம் போடணும். நீ லட்சக்கணக்கில் செலவழிக்கலாம் சார் ஆம்பளை. அவ கெட்டிக்காரியோ மக்கோ இல்லை சம்பாதிக்கிறாளோ பணம் கொண்டு வந்தாளோ கொண்டு வரலையோ அவன் தான் தீர்த்தம் போடணும். நான் மணஞ்சலில் உள்ள 108 பாகவதால் கூப்பிட்டேன், எல்லாருக்கும் வேட்டி புடவை எல்லாம் வச்சு கொடுத்தேன், பலகை எல்லாம் சகலம், தடி செருப்பு எல்லாம். முதல் பாகவதற்கு பாத பூஜை பண்ணணும். சாஸ்திரிகள் வந்துட்டார், மன்னியை கூப்பிடுங்கோ. அது மன்னியை வசூல் பண்ண நான் தான் வசூல் பண்ணேன், ஊரூரா சொல்ல முடியுமா? சொல்லு. அதை தான் சொல்கிறான், தகைப்பெரு தானம். நம்ம லைஃப்பில் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீ சாத்தத்துக்கு பண்ணுறதோ கல்யாணத்துக்கு பண்ணுறதோ அதெல்லாம் தானத்திலேயே வராது, கடமையில் வர தானம். என்ன புரிஞ்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. நான் சிராத்தம் பண்ணேன், வாத்தியாருக்கு வேஷ்டி வாங்கி கொடுத்தேன், தங்கமே வச்சு கொடுத்தேன், அதெல்லாம் சொல்லவே கூடாது. அது உன் கடமை. ஆமாம், தெரியுமா உங்களுக்கு? தானம்னா என்ன அர்த்தம்? முன்பின் தெரியாத மனுஷனுக்கு கொடுக்கறது தான் தானம். அதுதான் எழுதுறான் கேர்ஃபுல்லாக, தகை பெரு தானம். இதே மகாபாரதத்தில் ஒரு கதை. தர்மபுத்திரன் எல்லாரையும் ஜெயிச்சு விட்டு நிறைய நாள் ஆட்சி பண்ணான். திருப்பி ராஜசூய யாகம் பண்ணான். கிருஷ்ணர் இருக்கார், பலராமர் எல்லாரும் இருக்கார். எல்லாரும் நன்னா இருக்கு யாகம்னு புகழறா. அப்போ ஒரு கீரி பிள்ளை வந்தது, சிரிச்சது. தர்மபுத்திர சிம்மாசனத்திலேருந்து இறங்கி வந்தார். என்ன சிரிக்கிறேன்னு? ஏ தர்மபுத்திரா, இதை விட நான் ஒரு யாகம் பார்த்துருக்கேன்னு. இப்போ பாருங்க, கிருஷ்ணர் கூடவே இருக்கார். எவ்வளோ பெரிய திருடம் பாருங்க.
அவரே புகழறார். கீரி பிள்ளையை ஏவி விட்டு, புரிஞ்சுதா உங்களுக்கு? கீரி பிள்ளைய சிம்மாசனத்தில் உட்கார வச்சு தர்மபுத்திரன், பஞ்சபாண்டவா, திரௌபதி, கிருஷ்ணர், பலராமன் எல்லாரும் கீழே உட்காந்து கேட்கறா. கீரி பிள்ளை இப்ப கதை சொல்றது. யமுனா நதிக்கரையில ஒரு வேத பிராமணன், அவருக்கு ஒரு பையன், அவனும் வேதம் படிச்சிருக்கான். கஷ்டம், தர்தரம். அவளுக்கு அக்ரகாரத்தில் யாரோ தினந்தோறும் அன்னத்துக்கு பொருள் கொடுப்பா. ஒரு நாளைக்கு யாரோ ஒருத்தராத்துல சத்து மாவு கொடுத்தா, வெல்லம் கொடுத்தா, இதை இன்னைக்கு சாப்பிடுங்கன்னு. அதை இந்த பிராமண மனைவி அந்த சத்து மாவை சலிச்சு நல்ல பாகத்தை எடுத்துட்டு கப்பிய கொட்டினா கீழே. இப்போ அதை வெந்நீரில் வேக வச்சு வெல்லத்தை போட்டு 4 பேருக்கும் சம பங்கு வச்சா. இலை போட்டு 4 பேரும் சாப்பிட உட்கார போறா. இந்த கிரகணி தீர்த்தம் போட போறா. இப்போ வாசக்கதவை தட்டுற சத்தம் கேட்டது. உடனே இந்த கிரகஸ்தன் போய் கதவை திறந்த. ஒரு வேத பிராமணன் நிற்கிறான். அப்படியே ஜில்லு 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 ஜில்லுன்னு வேத களை சொட்டுறது. உடனே அவரை உள்ள கூப்பிட்டு பாத பூஜை பண்ணி சந்தன குங்குமம் வச்சு 4 பேரும் சேவிச்சு ஸ்வாகத்தம் கூப்பிட்டார். அவர் சொல்ற, நான் காசி யாத்திரை போறேன், ரொம்ப பசி, இங்க வந்தேன். அந்த அக்ரஹாரத்தில் எத்தனை வீடு இருக்கு, இங்கதான் வந்தேன். உடனே அந்த பிராமணன் தன் இலையில வச்ச சத்து மாவை அப்படியே எடுத்து கொண்டு வச்சார். தர்மபத்தினியை பார்த்தார். இந்த அம்மா தீர்த்தம் போட்டா. வந்த பிராமணனுக்கு சாப்பிட்டார். என்ன இருக்கு? ஆத்துக்காரியை பார்த்தார். தன் பங்க வச்சா. ரொம்ப நல்லா இருக்கு. புத்திரனை பார்த்தார், நாட்டு பொண்ணை பார்த்தார். எல்லாரும் அவ பங்க வச்சா. வந்த பிராமணன் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு கையை அலம்புறதுக்கு கையை நீட்டின்னு தான் தாமசம். இந்த பிராமணன் தீர்த்தம் விடுறான். அவர் கையை நீட்டினார் பாருங்க. இவர் தீர்த்தம் விடுற போது சங்கு சக்கர கதாதாரியா காட்சி அளிச்சு, நான் தான் வந்திருக்கேன். எவ்வளவு பெரிய தானம் பண்ணின நீ, உன்னை நான் அப்படியே அழைச்சின்னு போறேன். இதை கீரிப்புள்ள அந்த ஓட்டு தாவாரத்தில் உட்காந்து பார்த்துன்னு இருக்கு. இவ போன உடனே இவ பாதம் பட்ட இடத்த சேவிக்கணும்னு அந்த கீரிப்புள்ள ஓடி வந்தது. இந்த பிராமண மனைவி சத்து மாவை சலிச்சு கப்பிய கொட்டியிருக்காளே, அந்த மாவில் விழுந்து வழுக்கி விட்டு அவ்வளவு மாவும் இந்த கீரியோட பாதி உடம்புல பட்டது. பட்ட உடனே அந்த கீரியோட பாதி உடம்பும் தங்கம் ஆயிடுச்சு. அந்த கீரி பிள்ளை இப்ப தர்மபுத்திரன்ட்ட சொல்லிட்டு, ஏ தர்மபுத்திரா, நான் மீதி உடம்ப தங்கமாக்கிக்கணும்னு நீ யாகம் பண்றேன்னு உன் யாகசாலையில வந்து பிறண்டு தங்கம் ஆகுது. நீ சொல்லு, அந்த பிராமணன் செஞ்சது தானமா யாகமா? நீ செஞ்சது யாகமா தானமான்னு கேட்டது. தர்மபுத்திரர் கதறி அழுத. ஐயோ, நான் மகாபாவி, கர்ப்பமாய் இருந்தேன். தலையிலே இருந்த கிரீடத்தை கழட்டினார். அபிமன்யு பிள்ளை பரீட்சத்துக்கு பட்டத்தை கட்டினார். கிளம்புவோம் சொர்க்கத்துக்கு. 5 பேரையும் கூட்டின்னு கிளம்பின. பார்த்தீங்களா? தெரிஞ்சுக்கோங்க, தானம் பண்றது மனதிலே ஒப்பி
வாங்கின்றவன் என்ன கேளுங்கோ சந்தோஷிக்கணும். எந்த தானத்திலும் தெரிஞ்சுக்கோங்க, நீ ஒரு குழந்தைக்கு சாக்லேட்டை தர அது சந்தோஷிக்கணும். கன்னிகா தானம்னா அதை எப்ப சந்தோஷிக்கணும்? தானத்தை வாங்கிட்டவன். ஒருத்தருக்கும் தெரியணும், என்னத்தையோ கல்யாணத்தை பண்ணின்னு விட்டு நீங்க நிச்சயதாம்பூலம் ஆன உடனே கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதத்திலேயே நல்ல பொண்ணுங்கிற, அப்புறமா அது டைவர்ஸில் வருது. எப்போ நல்ல பொண்ணு, நல்ல மாப்பிள்ளை, நல்ல நாட்டு பொண்ணுன்னு எப்போ சொல்லணும்? அறுபது வயசுல சத்தியத்தை பூர்த்தியும் போது புள்ள பொண்ணை பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு இவன் நல்ல பொண்டாட்டின்னு சொல்லணும்.